அவங்களுக்கு அடுத்தபடியா மேஜரா வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தா இந்த மார்பக கட்டின்னு சொல்லுவாங்க. இந்த மார்பக கட்டி அப்படிங்கிறது பல பேருக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐயா. இது எப்படிப்பட்டது பிரச்சனை, அதை எப்படி அணுகலாம் ஐயா? மார்புன்றது இந்த ஓவரியில இருந்து ஈஸ்ட்ரோனும் புரோஜெஸ்ட்ரானும் யுட்ரஸுக்கும் வருது, பிரஸ்டுக்கும் போகுது. ஓகேங்க ஐயா. சைமல்டேனியஸா. ஓகே. இப்போ பிரஸ்ட்ல கட்டி ஃபார்ம் ஆகுனா கன்சீவ் ஆகாது. ஓஹோ. ஏன்னா அந்த பிரஸ்ட்ல ஈஸ்ட்ரோஜனால் கட்டி வரலாம். ஓகே. டெஸ்டோஸ்டெரான் ஆண் ஹார்மோன் அதனால கட்டி வரலாம். சரிங்க. ஃபேட்டால கட்டி வரலாம். சரிங்க. ப்ரோலாக்டினால கட்டி வரலாம். சரிங்க. இப்போ இந்த கட்டிகள் வர்றப்ப இங்க நேரம் ஏன்னா இங்க அழுக்கு டாக்ஸிக் மட்டும் வந்துகிட்டே இருக்கும், கன்சீவ் ஆக விடாது. சரிங்க. ஆனா பிரஸ்ட்ல ஒண்ணும் இல்ல, அவன் கம்ப்ளீட்டா கன்சீவ் ஆயிரும். ஓகே. அதாவது அந்த மார்பகத்துல வரக்கூடிய கட்டியினால் கருத்தரிக்கவே முடியாத வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஆமா. ஓகே. அது பெயின் அன்பரபிளா இருக்கும். ஓகே. பிரா போடுறாங்க, ஃபார்ல ஆகஸ்ட் சொன்னாங்க நோ பிராடுன்னு. ஓகே. 1 lakh லேடிஸ் ஓகே பிரா ரோட்ல போட்டு எரிச்சிருக்காங்க. 1 lakh. ஓகே. அதாவது அந்த உள்ளாடைகள்னால பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது உண்மையா சார்? என்கிட்ட வர்றாங்க 5 மணி நேரத்துக்கு மேல போட்டா என்ன வலி தாங்க முடியலன்றாங்க. ஓகே. ஓகே. ரிம்ல இது பண்றப்ப ஓகே சப்ளை கட்டாது, மேல போக முடியல. ஓகே. இதுக்கு என்ன மாதிரி ஆசனங்கள் பண்ணலாம் ஆக்சுவலா? ஆசனங்கள் என்ன செய்யலாம்னா உட்கட்ட ஆசனம் செய்யலாம். சரிங்க. பாதஹஸ்த ஆசனம் செய்யலாம், அர்த்தவாலாசனம் செய்யலாம். ஓகே. இந்த உட்கட்டாசனம் அல்லது அர்த்தஹஸ்த ஹலாசனம் பண்ணும்போது இது எப்படி இந்த கட்டிகள் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல இது கட்டிகள் வராம தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? கட்டிகள் கரைஞ்சிரும். ஓகே. கட்டிகள் என்னன்னா நம்மளோட ரெண்டாவது உணவை போத் விங்ஸ் சொல்லுவோம். விங்ஸ் அதாவது ஆசனம் செய்யறப்ப அதாவது உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. அதாவது இரு சிறகுகளை போனது. ஒரு பக்கம் நீங்கள் உணவு கட்டுப்பாட்டிலையும் இருக்கணும், இன்னொரு பக்கம் ஆசனத்தையும் கண்டினியூஸ் தான் இதாகும். கண்டிப்பா. இது வெறும் ஆசனங்களை மாற்றம் பின்பற்றுவதனாலேயோ இல்ல உணவு கட்டுப்பாட்டை மட்டும் வைத்துக் கொள்வதனாலேயோ சரியாகாது. புரியுது ஐயா, சொல்லுங்க. இது என்ன மாதிரி உணவு கட்டுப்பாடுகளை வச்சுக்கலாம் இதுக்கு? உணவு கட்டுப்பாடுன்னா உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் கொழுப்பு சத்துகள். சரிங்க. உள்ள ஏன்னா பாடி பொதுவா பிரஸ்ட் 80% கொழுப்பு தான். சரிங்க. 80% கொழுப்பு தான். சரிங்க. இப்ப கொழுப்பு உள்ள உணவை நம்ம கட் பண்ணணும். கழுப்புன்றப்ப தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் என்னன்னா கொழுப்பு கிடையாது அதுல. சரிங்க. அதுல என்னன்னா ஸ்டெரிக் ஆசிட் இருக்கு. ஓகே. STARIC. இது என்னன்னா LDL ஜாஸ்தி ஆக்காது. ஓஹோ. சரிங்க. அப்ப கான்ஜுகேட் லேனிக் ஆசிட் இருக்கு. சரிங்க. இது கேன்சர் வர விடாது. சரிங்க. ஃபீட்டோஸ்டெரால் இருக்கு. சரிங்க. அதனால என்னன்னா அது கொழுப்புகளை பூரா கரைச்சிடும். ஓகே. அப்ப தேங்காய் சேர்த்துக்கலாம். பாதாம் பருப்பு வைட்டமின் இ. ஓகேங்க. என்ன பெயின்னாலும் பண்ணீங்க மாசத்துல பிரச்சனை வந்துருச்சுன்னா ஒரு கட்டி எடுத்துட்டாங்கன்னா டெமாக்சிஃபான் ஒரு டேப்லெட் தருவாங்க, வைட்டமின் இ. ஓகேங்க. அடினோசின் ஒரு கட்டி வருது. சரிங்க. அதுக்கு டெஸ்டாஸ்டரோன் டேப்லெட் மாத்திரை தர்றாங்க. சரிங்க. அது நம்ம உணவிலே ஃபீட்டோஸ்டெரால்ல இருக்குது. சரிங்க. அப்ப நான் உணவு கொடுக்குறப்ப கம்ப்ளீட்டா 2-3 பேர் என்கிட்ட கட்டின்னு வர்றாங்க, அந்த கட்டின்னு ஆட்டோமேட்டிக் கன்சீவ் ஆறாங்க. கண்டிப்பா. கன்சீவ் ஆகிறதுக்கு வரல, பிரஸ்ட்ல கட்டி இருக்குன்னு வர்றாங்க, அந்த கட்டி கரைஞ்சி உடனே கன்சீவ் ஆயிடுறாங்க. ஓகேங்க. இது அந்த முட்டை உருவாதற்குள்ள பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த மாதிரி மார்பக கட்டி இருந்து கட்டாயம் வரும். ஏன்னா மேல அது ஓவரி மேல இருக்குது, செஸ்ட் அங்க இருக்கு, லூசிங் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்ப இது விடாது. ஓகே. அதுக்கு ஏதோ கருவி இருக்குன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி அதை உருவாயிடுச்சா, இது ஓவரிஸ் ஃபார்ம் ஆயிடுற நேரமா முட்டை கருவான ஒரு கருவி இருக்குன்னு சொன்னாங்க. அது எப்படிப்பட்டது? இது என்னன்னா ஃபெர்டிலிட்டி தெர்மாமீட்டர். இந்த தெர்மாமீட்டர். சரிங்க. இது காய்ச்சலுக்கு பார்க்கறது கிடையாது. சரிங்க. இந்த தெர்மாமீட்டர் எப்பவுமே நம்ம பாடி டெம்பரேச்சரை விட ஸ்கோட்டன் டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கும். ஓகேங்க. இவங்க அந்த லேடிஸ் மார்னிங் டங்க் அடியில வச்சு பாக்குறாங்கன்னா அந்த சீப்பில் எல்லாம் எழுதியிருப்பாங்க. சரிங்க. வச்சு பாக்குறப்ப அது ஓவர் என்னைக்கு வருதுன்னு காட்டும். ஓகே. ஜெனரலா என்னன்னா ஓவர் அன்னைக்கு லேடிஸ்க்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் லேசா படும். ஓகேங்க. லேசா பெயின், லேசா இந்த சிம்டம். ஓகே. இதை வச்சு கரெக்டா அன்னைக்கு டெம்பரேச்சர் இறங்கிடும். ஓகே. அன்னைக்கு அவங்க நல்லா இருந்தாங்கன்னா ஓகே கன்சீவ் ஆயிடும். கண்டிப்பா. இதுக்கு என்னென்ன மாதிரி ஆசனங்கள் செய்தா இதை தவிர்க்கலாம் அப்படிங்கிறது நேயர்களுக்கு சொல்லி காமிங்க. மார்பு இதுக்காக செய்யறது உட்கட்டாசனம். கை ரெண்டையும் நீட்டி அப்படியே உட்கார்ந்து குவிங்கால உட்காரணும். நேர காலை போடணும். நேர மெதுவா மூச்சு எழுத்துட்டு வந்துறீங்க. அதே மாதிரி மூச்சை விட்டு மெதுவா மூச்சை விட்டு உட்காரணும்.
கை நோய் நேரம் மேலே தூக்கலாம். எஸ். மெதுவாக மூச்சு இழுத்துட்டு எந்திரிங்க. திருப்பி மூச்சை விட்டு உட்காருங்க. மெதுவாக மூச்சை எடுத்துட்டு எந்திரிக்கணும் மெதுவாக. அடுத்தது பாதவஸ்தாசனம். மூச்சை இழுத்துக்கிட்டு மேலே தூக்குறோம், கையை தூக்குறோம், திருப்பி மூச்சை விட்டுட்டு குனிகிறோம், கணுக்கால பிடிக்கிறோம். கணுக்கால நல்லா கணுக்கால பிடிச்சிக்க. எவ்வளவு முடியுமோ முழங்கால போய் கூட மூக்கு தரலாம். மெதுவாக மூச்சு எடுத்துட்டு வந்துறீங்க. திருப்பி இன்னொருக்கா கையை முன்னாலே இறக்கிட்டு வரணும். எஸ். நல்லா கையை மேலே தூக்கணும். மெதுவாக முன்னால் இறக்கணும், பின்னால் சைடில் போகக்கூடாது. அப்படியே முன்னால் கையை இறக்கணும். திருப்பி இன்னொருக்கா மூச்சு எடுத்துகிட்டே கையை தூக்கணும். நல்லா பிரீத்திங், பிரீத் அவுட். மூச்சை விட்டே குனியணும், கணுக்கால பிடிக்கணும். மூச்சு எடுத்துட்டு எந்திரிக்கணும். மெதுவாக மூச்சை தொடையில வச்சுக்கணும். இப்போ அர்த்த காலாசனம். கையை குப்படுத்து ஒரு தடவை மூச்சு எடுத்துட்டு 2 காலை தூக்கணும். மெதுவாக இறக்கணும். கீழே காலை இறக்கும் மெதுவாக. தலையை கீழே இருக்கணும். தலை இன்னும் இருக்கா? மெதுவாக கீழே காலை இறக்கு. அதே மாதிரி இன்னும் இருக்கா? மூச்சு 2 மூச்சு எடுத்துக்கிட்டு 2 காலையும் தூக்கு. மெதுவாக கீழே இருக்கு. எழுந்திரிச்சிடலாம்.